துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டும்னா என்ன தகுதியெல்லாம் இருக்கணும், அவங்க அந்த மாதிரி முன்னிறுத்தப்படுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும், எந்த அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவர் துணை குடியரசுத் தலைவரா எலெக்ஷன்ல போட்டியிடணும் அப்படின்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் மற்றும் இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபாவிற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய அனைத்து தகுதியிலும் நிரம்பியவராக இருக்க வேண்டும். 3 தகுதி முக்கியமா. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், ராஜ்யசபாவுக்கு செலக்ட் பண்ணணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் பதவி வழியில, அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த பதவி வழியில அவர் ராஜ்யசபாவோட சேர்மன் தலைவராகவும் இருப்பார். அப்படிங்கும் போது அந்த தகுதிகள் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்டிஏ கூட்டணியின் சார்பாக துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார். 15வது துணை குடியரசுத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட பெரும்பான்மையான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. என்ன காரணம்னு கேட்கும்போது, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த துணை குடியரசுத் தலைவருக்கு வாக்களிக்கும் அந்த குழுமத்துக்கு பெயர் எலக்டோரல் காலேஜ். தேர்வு குழுமத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ராஜ்யசபா எம்பிஸ் பிளஸ் லோக்சபா எம்பிஸ் இருப்பாங்க. இப்ப ராஜ்யசபா லோக்சபால 2 எம்பிஸும் சேர்த்தா மொத்த எண்ணிக்கை 788. அதாவது லோக்சபாயில 543, ராஜ்யசபாவில் 245, ரெண்டையும் பிளஸ் பண்ணா 788 பேரு. ஆனா பிரசண்டா பார்க்கும்போது ராஜ்யசபாவில் 5 பதவிகளும் லோக்சபாவில் 1 பதவி என 6 பதவிகள் காலியா இருக்கிறதுனால இப்ப கரண்டா இருக்கிற எம்பிஸோட எண்ணிக்கை 782. இதுல ஆளும் கூட்டணிக்கு என்டிஏ அலைன்ஸ், பிஜேபி, தெலுங்கு தேசம், சிவசேனா உள்ளிட்ட இந்த கட்சிகள் உள்ளடக்கிய என்டிஏ ஆளும் கூட்டணிக்கு 422 எம்பிக்களோட ஆதரவு இருக்கு. சோ எத்தனை எம்பிஸ் இருந்தா ஒருத்தர் செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 50க்கு மேல 1, 50+1% வேணும். அப்படி பார்த்தா 782 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல 391 பேர் ஆதரவு தேவை. 391 எம்பிக்கள் ஆதரவு அளித்தா அவங்க துணை குடியரசு தலைவராக தேர்வு செய்யப்படலாம். ஆளும் என்டிஏ அலைன்ஸுக்கு 422 பேரோட ஆதரவு இருக்கிறதுனால சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக உள்ளது. எதிரணியில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு 2 அவைகள், ராஜ்யசபா லோக்சபா 2 அவையிலும் சேர்த்து 312 எம்பிக்களோட ஆதரவு உள்ளது அப்படிங்கிற ஒரு நிலை தொடர்கிறது.